நம்மலாம் சினிமாவில் பார்க்குற சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துருப்பீங்களா? அதாவது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் கொண்டு இருக்கிற உயிரினங்கள் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது மனுஷங்கள் இல்லை, மிருகங்களில் இருக்குது. அந்த மாதிரி மிருகங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க, வெல்கம் த வேர்ல்ட் ஆஃப் ஒன் விங். அற்புதமான உலகத்தில் வித்தியாசமான உயிரினங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுறேங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னப்பா ரெடியா? நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீசஸ் லிசார்டுங்க. இதுக்கு பேர் ஏன் ஜீசஸ்ன்னு வந்துச்சு, இது பவரில் தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரியே தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடக்குங்க. அண்ட் இது யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா காலை நல்லா விரித்து அந்த காலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே நடக்க முடியுங்க. ஸோ இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. அண்ட் இதுவும் ஒரு நல்ல சூப்பர் பவர் தான் நான் நினைக்கிறேன். தண்ணிக்கு மேலே நடக்கிறவனை பார்த்தாச்சு, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை பார்ப்போமா? இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோர் ராக்னர் மாதிரி இடிகளோட கடவுள்னு சொல்லலாம். அதாவது இவனை தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஈலன்னு சொல்லுவாங்க. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 வாட்ஸ் கரண்ட்டை அவன் பாடியிலேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 குண்டு பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு சமங்க. அண்ட் ரொம்பவே மோசமான பையன். தண்ணியில் கரண்ட்டு குத்த எல்லாரையும் சாவடிப்பான். ஸோ கரண்ட்டும் ஒரு சூப்பர் பவர் தான், வேற லெவலுங்க. கடலுக்கு அடியில் ஒன் பஞ்ச் மேன் கூட இருக்காங்க, அதாவது மேத்யூ ஸ்ட்ரீம். இது பார்த்தீங்கன்னா அது கைகளை கிட்ட கொண்டு வந்து எல்போஸை வச்சு லாக் பண்ணி ஒரு ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிலீஸ் பண்ணால் புல்லட்டை விட வேகமாக ரிலீஸ் ஆகும். அண்ட் அந்த கைகளில் இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் ரொம்பவே பாய்லிங் ஹீட் டெம்பரேச்சரோடு இருக்கும். அது பிளாஸ்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் சோனிக் வேவ் ரிலீஸ் பண்ணும். இதனால் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற ஷெல்ஸ், ஓடு அண்ட் உயிரினம் எல்லாமே இறந்துடும். டெட்புலுக்கு இருக்கிற மாதிரி சூப்பர் பவர்ஸ் கூட பார்க்கலாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சலோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி டெட்புலுக்கு கை கால் போச்சுன்னா ரீஜெனரேட் ஆகுமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட கை கால் போச்சுன்னா ரீஜெனரேட்டர் ஆகுங்க. அதை விட ஹைலைட்டாக இதுக்கு ஹார்ட் போச்சுன்னா கூட ரீஜெனரேட் ஆகுமாங்க. சப்போஸ் இந்த பவர்ஸ்லாம் மனுஷனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூட்டு போகிறது தாங்க. டெட்புல்லை பார்த்தாச்சு, அவன் பங்காளி புல்வெரினை பார்க்கலன்னா எப்படி? புல்வெரினுக்கு எப்படி கையில் இருந்து கத்திகள் வருதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா புல்வெரின் ஃப்ராக்னு சொல்லுவாங்க, இல்லை ஹேரி ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது கையில் இருக்கிற எலும்புகளை உடச்சி வெளியே எடுத்து அது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்க. அண்ட் இதை ஹேரி ஃப்ராக்னு சொல்கிறதுக்கு வேற ஒரு காரணம் என்னென்னா இது பாடி ஃபுல்லாக ஹேர்ஸ் இருக்குங்க. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை ஹேரி ஃப்ராக்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவும் மஜாவான பவர் தான். சீ டர்ட்டில், கடல் வாழ் உயிரினம் ஆமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. அதாவது ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாகவே தெரியும். அதே இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அது மைக்ரேட் ஆகிட்டு மறுபடியும் குட்டி போடுறதுக்கு அதே இடத்துக்கு தான் போகுமாங்க. அது எங்கே பிறந்துச்சோ அந்த இடத்துல தான் குட்டி போடுறதுக்கு மறுபடியும் போகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகும்னா அதனோட விபின் பிங்க் பேன்ஸ்ன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதனோட ஹெட்டில் இருக்கும். அதாவது ப்ளீனியன் கிளானுங்க. இது பார்த்தீங்கன்னா அதனோட மண்டையில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பண்ணி எந்த பீச்லேருந்து வந்தோமோ அந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இது சென்ட் பண்ண வைக்குங்க. அதாவது ஒரு ஜிபிஎஸ் கருவி மாதிரி இது யூஸ் ஆகுங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. அதில் இருக்கிற பாக்டீரியாஸை பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்குங்க அந்த பீச் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஆமைகள் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான உயிரினங்களான மீன்கள் கூட பண்ணுதுங்க. அயன் கிளானி இன்செக்டை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் ஒரு டேங்கர்னே சொன்னாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஓடு இருக்குங்க. அண்ட் இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு காரு மூவ் ஆச்சுன்னா கூட ஈஸியாக இது நடந்து போயிட்டே இருக்குங்க மறுபடியும். அண்ட் இந்த பீட்டில்ஸ் பார்த்திங்கன்னா சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கிற டெசர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது உயிர் வாழுங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு அயன்மேன் சூட்டு போட்டு சுற்றுற ஒரு பையன் மாதிரி தாங்க. என்ன அயன்மேன் சூட் லைட் வெயிட்டாக இருக்கும், இவனோட சூட் ஹெவி வெயிட்டாக இருக்குங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எப்படி அவெஞ்சர்ஸில் ஹல்காய் அப்படின்னு அம்பூட்டு கொள்கிற ஒருத்தர் இருக்கானோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்காங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த மீன் தான் பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற தண்ணியை வாயுவில் எடுத்துக்கிட்டு அண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்டு மாதிரி பார்த்திங்கன்னா பீச்சி வெளியே அடிக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிக்கு பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணி கரெக்டாக மிஸ்ஸே ஆகாமல் செம ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த பூச்சிங்களை பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே விழுந்த உடனே அட்டாக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்குங்க. அண்ட் இதுவே ஒரு மோசமான பையன்தான். கரெக்டாக எய்ம் வச்சு கரெக்டாக ஷாக் கொடுத்து அடித்து சாவடிக்கிறாங்க.
அதே மாதிரி அவெஞ்சர்ஸில் நம்ம ஃபால்கன்னு ஒருத்தனை பார்த்துருப்போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு போர்டு இருக்குது, பேரகன் ஃபால்கனுங்க. இது பார்த்தீங்கன்னா டைவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 200 மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு F1 கார் ரேஸோட பவருங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ஸ்பீடில் பறக்கும் அண்ட் ஹை ஸ்பீடில் டைவ் பண்ணுங்க. ஸோ இது வேற லெவல் தான். என்ன இப்போ நம்ம பார்க்க போகிற பூச்சி பார்த்தீங்கன்னா சும்மா கோவம் அந்த ஆசிட் பாம்பை போட்டு போகுதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பாமிடியல் பீட்டல்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா, டேஞ்சர் எதனா தெரிஞ்சுன்னா ஆசிட் பாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கெமிக்கல் காம்பவுண்ட் மிக்சர் இருக்குங்க. அது யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பேக் வழியாகவே பாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணும். அண்ட் மாட்டிக்காதீங்க, தப்பி தவறி கூட ஆசிட் பாம்பில் நனைஞ்சிடுவீங்க. அண்ட் இதுவும் ஒரு அமேசிங்கான சூப்பர் பவர் தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்த பவர்ஸ்லேயே சும்மா அல்டிமேட்டான சூப்பர் பவர் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க, த காட் ஃபாதர் ஆஃப் பவர்ஸ். அதாவது சாவே இல்லாத மீன் தாங்க. ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்கிற உயிரினத்துக்கு பார்த்திங்கன்னா சாவே இல்லை. அதுக்கு சாவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அதனோட ஏஜ்லேருந்து ஏஜ் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வயசான தோற்றத்துலேருந்து சின்ன வயசாக மாறிடும். இது பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் ரிப்பீட் ஆகும்னா, அது ஏஜ் அடல்ட் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா அது வயசான பிறகும் மறுபடியும் சின்ன வயசுக்கு வருவாங்க. ஏஜை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும். அண்ட் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பவர் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். என்ன இது? அண்ட் டார்டிகிரேட்ஸ்ன்னு சொல்கிறப்படுற இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்ட்ராயபிள்னு என்ற ஒரு சூப்பர் பவர் கொண்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயும் உயிர் வாழுங்க. அண்ட் எந்த டைம்லேயும் இது சாவாதுங்க. ரேடியேஷன்லேயும் சாவாது, ஃபயர்லேயும் சாவாது, அண்ட் வாட்டர் இல்லாமையும் சாவாது, அண்ட் ஃப்ரீசிங்லேயும் இது சாவாதுங்க. இதுக்கு சாவு இருக்கானே ஒரு டவுட்டுங்க. அண்ட் இந்த பவரை கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி பவர்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபைனல் கதையோட நாயகனுக்கு வந்துட்டோம். என்னடா சும்மா அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ டிசியில் இருக்கிற சூப்பர்மேனை பற்றி பார்ப்போமா? சூப்பர்மேன் பவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு உயிரினத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க பார்க்கலாமா? ஹார்ன்ட் லிசர்டுங்க. இது என்னடா சூப்பர்மேன் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரெப்டைல் வெரைட்டிங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் எப்போல்லாம் இதுக்கு பயம், அதாவது எனிமிஸ் அட்டாக் பண்ணமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுலேருந்து பிளட்டை துப்புங்க. எஸ், இதனோட பாடியில் இருக்கிற பிளட்டை பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ் பண்ணி அதனோட கண் வழியாக பார்த்திங்கன்னா வெளியே துப்புங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு லேசர் பீம் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிளட்டை பார்த்து நிறையா உயிரினம் பயந்து ஓடுங்க. ஸோ இது லேசர் பீம் மாதிரி தான் இருக்குது, ரெட்டு. அதனால் இது சூப்பர்மேனுன்னு சொன்னேன், தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. அண்ட் இது மாதிரி சூப்பர் பவர்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போல் வீடியோ தெரிஞ்சுக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல் என்ற பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க.